Hello viewers, welcome back to my channel. So today classல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th standard unit 1 supplementary reader The Tempest. ஸோ இந்த Tempest அப்படிங்கிறது ஒரு ட்ராமா. இதை நமக்கு இங்கே ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற கிரேட் பிளே ரைட் அண்ட் ஆக்டர் தான் இந்த ட்ராமாவை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டோட்டலாக ஒரு 37 plays and 154 sonnetsம் ப்ளஸ் 2 narrative poemஸும் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க இதோடைய சம்மரியை ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற ட்ராமா, டெம்பஸ்ட் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா கடும் புயல் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ இந்த ட்ராமா எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஐலண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஐலண்டில் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா ப்ராஸ்பரோ அண்ட் ஹிஸ் டாட்டர் மிராண்டா. ஸோ ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா 2 பேரும் தான் அந்த ஐலண்டில் இருக்காங்க. இவங்க 2 பேருமே அந்த ஐலண்டில் ஒரு கேவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ப்ராஸ்பரோ அப்படிங்கிறவங்க டியூக் ஆஃப் மிலன். ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து மிலனில் டியூக்காக இருந்தாங்க. இப்போது அவங்க எங்கள் ஐலண்டில் இருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் ஃபேமஸ் ஃபார் டூயிங் மேஜிக். இவருக்கு மேஜிக் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால் நிறைய மேஜிக்ஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறது அவருக்கு வழக்கமாக இருந்துச்சு. அண்ட் அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஐலண்டில் வரும்போது இங்கே நிறைய ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்தாங்க. இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே சைக்கோராக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு ஸ்பிரிட் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துச்சு. ஸோ அதுக்கிட்டேருந்து இவங்களுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி, ப்ராஸ்பரோடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த சைக்கோராக்ஸ் ஸ்பிரிட்டுக்கிட்டேருந்து இந்த குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்பிரிட், ஒரு குட் ஸ்பிரிட் யார் அப்படின்னா ஏரியல். ஸோ இவங்க தான் இந்த குரூப்புக்கே சீஃபாக இருப்பாங்க. இந்த குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இந்த ப்ராஸ்பரோ அவங்கள காப்பாற்றினால அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ப்ராஸ்பரோ என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ப்ராஸ்பரோ யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா ஏரியலை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியலை யூஸ் பண்ணி அவருடைய மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, கடலில் ஒரு பெரும் புயலை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த புயல் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கடலில் ஒரு ஷிப்பில் கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஏரியல் கிட்ட ஒரு பெரிய ஸ்டாமை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷிப்பில் வரவங்க வேறு யாருமே கிடையாது. அவர் ப்ராஸ்பரோவினுடைய ஓன் பிரதர் ஆண்டனியோ அண்ட் த கிங் ஆஃப் த நேபிள்ஸ் அண்ட் சம் அதர். ஓகே, ஸோ கிங் ஆஃப் த நேபிள்ஸ் வந்து ப்ராஸ்பரோடைய எனிமி. ஸோ இந்த கிங் ஆஃப் த நேபிள்ஸும் அண்ட் ஆண்டனியோ தன்னுடைய பிரதரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, ப்ராஸ்பரோ டியூக்காக இருந்தப்போ அந்த பதவி மேலே ஆசைப்பட்டு ப்ராஸ்பரோவையும் அவங்களுடைய மகளையும் அந்த இடத்த விட்டே துரத்துறாங்க. ஸோ அதை எப்படி துரத்துறாங்க அப்படின்னு சொன்னால், ப்ராஸ்பரோவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல புகழ் பேரும் புகழும் இருக்கிறதுனால அவங்கள டைரெக்டாக எதுவுமே அட்ராக்ட் பண்ண முடியலை. ஸோ கிங் ஆஃப் த நேபிள்ஸ் கிட்ட ஐடியா கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே எங்கேயோ போகிற மாதிரி ஒரு ஷிப்பில் கூட்டிகிட்டு வராங்க. வந்து ஒரு நடுக்கடல் பக்கம் வரும்போது ஒரு எம்டி போட்டில் ப்ராஸ்பரோவையும் அவங்களுடைய மகா 3 இயர்ஸாக இருக்கக்கூடிய மிராண்டாவையும் அந்த போட்டில் வந்து புஷ் பண்ணி விடுறாங்க. ஸோ இதை ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட ப்ராஸ்பரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கான்சலோ என்ன பண்ணுறாங்க, அதே எம்டி போட்டில் அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ராவிஷன்ஸும் ஆல்ரெடி அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் ப்ராஸ்பரோ அண்ட் டாட்டர் இந்த ஐலண்டுக்கு வந்தாங்க. இங்கே வந்து தனிமையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மிராண்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 இயர்ஸ்லேயே அவங்க எங்கள் ஐலண்டுக்கு வந்ததுனால அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய ஃபாதரை தவிர இன்னொரு பர்சனை பார்த்தது கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டில் நாங்கள் 2 பேரும் தான் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, கடும் புயலை கிரியேட் பண்ணும்போது அந்த ஷிப் வந்து துண்டுகளாக உடைக்கப்பட்டு அந்த ஷிப்பில் இருந்து எல்லாருமே தண்ணிக்குள்ளால் மூழ்கிறாங்க. ஸோ இதை பார்த்த மிராண்டா தன்னோட ஃபாதர்கிட்ட ரீசன் கேட்குறாங்க, எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு கடும் புயலை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பாஸ்ட் ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவங்க எப்போ இங்கே வந்தாங்க, எதனால் இங்கே வர வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்ட மிராண்டா ரொம்பவுமே மிரண்டு போகிறாங்க. ஸோ இவ்வளவு சஃபரிங் வந்து உங்களுடைய பிரதர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாங்க, இல்லை உண்மையாகவே உன்னுடைய அந்த அழகிய முகத்தையும் இந்த அழகான சிரிப்பையும் பார்த்து தான் நான் இது வரைக்கும் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுடைய வாயை அடைக்கிறாங்க. ஸோ இப்போது புயல் கிரியேட் பண்ணனால அங்கே கடலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஷிப்பில் வந்து எல்லாருமே தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஸோ யாருக்குமே எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன், அவங்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் யோசிக்கிறாங்க. பட் இந்த ஏரியல் என்ன பண்ணுது, இந்த ஃபெர்டினண்டை மட்டும் தனிமைப்படுத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கு. ஸோ இதுக்கப்புறமா தன்னுடைய ஓனரான ப்ராஸ்பரோவை பார்க்க போகுது. ஸோ ப்ராஸ்பரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லுது. இந்த கதையை சொல்லும்போது ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகா இந்த ஸ்டோரியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய கையில் இருந்த அந்த ஸ்டிக்கால் தன்னுடைய மகா மேலே டச் பண்ணுறாங்க. ஸோ அது வேறு சாதாரண ஸ்டிக்கு கிடையாதுங்க, மேஜிக் ஸ்டிக்கு. ஸோ அதை வந்து டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மிராண்டா வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜ். இட் மீன்ஸ் தே கான்ட் ஃபைண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். அவங்க முன்னால் என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறாங்க, எதுவுமே அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படி வந்து ப்ராஸ்பரோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க ஏரியல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிட் இல்லையா. ஸோ இந்த ஸ்பிரிட் வந்து பேசும்போது அது அவங்களுடைய கண்ணுக்கு தெரியாது, வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டை தன்னுடைய மகன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ராஸ்பரோ இதை பண்ணுறாங்க. ஸோ ஏரியல் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபெர்டினண்ட் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காருனும் ரிமைனிங் கிங் ஆஃப் த நேபர்ஸ் மற்றும் அவங்க கூட வந்திருக்கவங்க எல்லாருமே ஆங்காங்கே தனிமையில் இருக்காங்க. ஷிப் வந்து எந்த டேமேஜும் இல்லை, அது ஹார்பரில் சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க. இப்போ ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபெர்டினண்டை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, என்னுடைய மகளுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்மீடியட்டாக அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஏரியல் ஃபெர்டினண்டை கூப்பிட போகுது. ஸோ அங்கே போகும்போது ஃபெர்டினண்டுக்கு ஏரியல் வந்து அப்பியர் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிறனால யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. ஸோ ஒன்ஸ் ஜஸ்ட் ஏ வாய்ஸ், ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது ஃபெர்டினண்டுக்கு. ஓகே, உங்களை ஒருத்தங்க பார்க்குறதுக்கு கூப்பிட்றாங்க, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. ஸோ அந்த வாய்ஸ் கேட்குற வழியே ஃபெர்டினண்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆன் த வேல அவங்க யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு அழகான லேடியை மீட் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸில் வரும்போதே ப்ராஸ்பரோ தன்னுடைய டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அங்கே டிஸ்டன்ஸில் ஒருத்தங்க வராங்க, இது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது மிராண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி அவங்க இது வரைக்கும் தன்னுடைய ஃபாதரை தவிர இன்னொரு ஹியூமன் பீயிங் பார்த்தது கிடையாது. ஸோ இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நம்மளை மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் ஷீ ஃபீல் தட் இட்ஸ் மேபி ஸ்பிரிட், இது ஒரு வேளை ஏதாவது ஸ்பிரிட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கெஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபெர்டினண்ட் எதை நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஐலண்டுக்குள்ளால் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இட்ஸ் மேபி எ காடஸஸ், இது ஒரு பெண் தெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபெர்டினண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மிராண்டா ஃபெர்டினண்ட் ரெண்டு பேருமே மீட் பண்ணும்போது ஃபெர்டினண்ட் இவங்களை காடஸஸ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது மிராண்டா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் காடஸஸ் கிடையாது, ஐ எம் ஆல்சோ சிம்பிள் மேய்டு, நான் ஒரு சாதாரண பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேச்சை கண்டினியூ பண்ணும்போதே இல்லை இன்டர்ஃபியர் ஆகிறது யாருன்னா ப்ராஸ்பரோ இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. அவங்க ஃபெர்டினண்டை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், இவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய பொண்ணு மேலே விருப்பம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ப்ராஸ்பரோ நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராமா வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து எங்களை வந்து வேவ் பார்க்க வந்து ஒரு ஸ்பையாக தான் இருக்கும், கண்டிப்பாக நீ வந்து நல்லவன் கிடையாது,
ஸோ அதனால் நான் உன்னை ஈஸியாக விட போகிற கிடையாது. ஓகே, நான் உன்னை வந்து ஒரு மரத்தடியில் கெட்டி வச்சு உனக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்காம இங்கே உள்ள வேஸ்ட்டையும் சால்ட் வாட்டரையும் தான் உனக்கு நான் ஃபுட்டாக கொடுக்க போகிறேன், வா என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியும் ஃபெர்டினண்ட் வந்து ஸ்பை கிடையாது அப்படிங்கிறது. ஸோ கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க்கையும் கொடுக்குறாங்க, நிறைய உட்ஸ் எல்லாம் கேரி பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து மிராண்டாவால் அக்செப்ட் பண்ண முடியலை. பிகாஸ் when they meet each other they start to fall in love. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒருத்தங்களை ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஃபெர்டினண்ட் ஒர்க் பண்ணுறத மிராண்டாவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஸோ உடனே மிராண்டா என்ன சொல்கிறாங்க, ஓகே இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா என்னுடைய ஃபாதர் வந்து ஸ்டடி ரூமில் தான் இருப்பாங்க, ஸோ யூ கேன் டேக் ரெஸ்ட், நீங்கள் வந்து தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபெர்டினண்ட் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இல்லை, என்னுடைய வேலை முடிகிற வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. பட் மிராண்டாவால் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஸோ மிராண்டா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலுமே நான் உங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்னுடைய ஃபாதர் இங்கே கிடையாது, ஸ்டடி ரூமில் தான் இருக்காங்க, ஸோ நானே இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரோ எங்கேயுமே இல்லை, இவங்களுடைய பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. பட் இட் இஸ் இன்விசிபிள், இவங்களுடைய பார்வையில் அவங்க இல்லை. வித் இஸ் மேஜிக் பவர் ஹீ இஸ் இன்விசிபிள். இவங்க பேசுகிற எல்லா விஷயமும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபெர்டினண்ட் மிராண்டா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, அவங்களோட நேமை கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபெர்டினண்டை பற்றி எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க. நான் யார் அப்படின்னு சொன்னால், ஐ எம் த ஹேர் டு த க்ரௌன் ஆஃப் த நேபிள்ஸ். ஸோ என்னுடைய ஃபாதர் யார், கிங் ஆஃப் நேபிள்ஸ். இஃப் ஐ மேரி யூ யூ வில் பி த குயின். ஓகே, ஸோ நீ வந்து குயின் ஆகலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போதே யார் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்பரோ அப்பியர் ஆகுறாங்க. ஸோ இதை பார்த்த உடனேயே ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டா ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாங்க, ஸோ நத்திங் டு ஒரி, நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பேசின எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அண்ட் ஃபெர்டினண்ட், நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஸோ அப்படி நான் கஷ்டப்படுத்தினா நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் நான் அதுக்காக ஒரு பரிகாரம் தேடிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்த தப்புக்காக, நான் உங்களுக்கு கொடுத்த இந்த தண்டனைக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பொண்ணையே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, இந்த விஷயம் நான் இவ்வளோ ஹெவி டாஸ்க் உங்களுக்கு கொடுத்ததே எதுக்கு அப்படின்னு சொன்னால், உங்களை வந்து உங்களுடைய லவ்வை வந்து டெஸ்ட் பண்ணதா, நீங்கள் எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கீங்க என்னுடைய பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ண தான் இவ்வளோ உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேனே தவிர நீங்கள் ஸ்பை இல்லை அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்களுடைய கான்வர்சேஷன் முடியுது. இப்போ ப்ராஸ்பரோ திரும்பவும் ஏரியல் ஸ்பிரிட்டை வந்து கூப்பிட்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி இந்த ஷிப்லேருந்து ரெக்கான எல்லாரையும் பற்றி விசாரிக்க தான் கூப்பிட்றாங்க. ஸோ ஏரியல் அப்பியர்ஸ், ஏரியலும் ப்ராஸ்பரோவை மீட் பண்ணுது. அண்ட் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே அழகாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், கிங் ஆஃப் த நேபிள்ஸ் அண்ட் கூட வந்தவங்க எல்லாரையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ரூமில் அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு எப்போயெல்லாம் பசிக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அழகான ஃபீஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி அவங்க முன்னால் படைக்கிறேன். ஸோ அந்த ஃபீஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க முன்னால் கொடூரமான தோற்றத்தோடு நான் அப்பியர் ஆகும்போது அவங்க பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு செய்த எல்லா கொடுமைகளையும் நான் அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயாராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஏரியல் அவ்வளவு அழகாக ப்ராஸ்பரோவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்ட ப்ராஸ்பரோ, அப்படின்னா உடனே அவங்கள எல்லாரையும் எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏரியலுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏரியலும் அவங்க எல்லாரையும் ப்ராஸ்பரோக்கிட்ட கூட்டிகிட்டு வருது. ஸோ தன்னுடைய சொந்த பிரதரையே ஆண்டோனியோவால் அடையாளம் கண்டுகொள்ள முடியலை. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நீளமான தாடியும் ஹேரும் இருக்கிறதுனால அவங்கள ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்த எல்லா தப்புக்கும் அவங்க காலில் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்த ப்ராஸ்பரோ ரொம்ப மனசு உருகி அவங்க செய்த தப்புகளை எல்லாத்தையும் மன்னித்து அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க.
அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டா 2 பேருமே உட்காந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த சம்பவத்தை கிங் ஆஃப் த நேபிள்ஸ்க்கும் ஆண்டனியோக்கும் காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்த கிங் ஆஃப் த நேபிள்ஸ் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னுடைய மகன் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஆண்டனியோ தன்னுடைய பிரதர்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்ட அந்த பதவியையும் திரும்ப கொடுக்குறதா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபெர்டினண்ட் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மிராண்டா யார், எப்படி எனக்கு கிடைச்சாங்க, ஸோ ப்ராஸ்பரோ எனக்கு எப்படி ஒரு ஃபாதராக செயல்பட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க எல்லாருமா சேர்றாங்க. ப்ராஸ்பரோ தனக்கு உதவியாக இருந்த ஏரியலையும் தங்கிட்டேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமே தன்னுடைய நேட்டிவ் பிளேஸுக்கு போகிறாங்க. ஸோ அப்படியே இந்த டெம்பஸ்ட் ஒரு ஹாப்பி எண்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த கதையை கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.